இந்த பாருங்கள், இது பிஞ்சு, கொய்யா பிஞ்சு. இதை பாருங்கள், இந்த ஒரே கண்ணில் பாருங்கள், இங்கே ரெண்டு இருக்குங்களா, இங்கே ரெண்டு இந்த மாதிரி இருக்கும். ஒரு கொய்யான்றது ஒரு பூ பூத்ததுலேருந்து 120 நாள் ஆகும் நம்மளுக்கு பலனுக்கு வர்றதுக்கு. ஒரு உதாரணத்துக்கு செப்டம்பர்னு வச்சுங்களேன், டிசம்பர் பாதியில் இல்லாட்டி எண்டுக்குள்ளே நம்மளுக்கு ஒரு பூ பூத்ததுலேருந்து அந்த பூ கொட்டாமல் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு ஈல்டு கிடைக்கும். கொய்யாவில் மெயின் வந்து முக்கியமாக நம்மளுக்கு நோய் மேலாண்மைன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாவு பூச்சி ஒன்று தான் இருக்கிறதே மோசம். அது மேலி பக்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். அது ஒரு வேக்ஸ் கோட்டிங் மாதிரி மேலே அதாக பூசிக்கிட்டு உள்ளே உட்காந்துருக்க இல்லையா, அதை காலி பண்ணுறதுக்கு நம்ம சத்தியத்தில் தான் நான் மருந்து வாங்கி ஸ்ப்ரே பண்ணிக்கிட்டு இருக்கேன். அவங்க மேலே ஸ்ப்ரே பண்ணுறதுக்கும் தர்றாங்க. இது மெயினாக வந்து வெயில் காலத்தில் அதிகமான பரவும். ஒரு நாளைக்கு ஒரு செடியில் பார்த்தோம் அடுத்த நாள் 10, அடுத்த நாள் ஒரு ஏக்கரே காலி பண்ணிடும். அந்த மாதிரி இதுக்கு ஒரு நல்ல சொல்யூஷன்னா இன்டர்மீடியட் ஆர்டினரி வாட்டர் ஸ்ப்ரே தான். தண்ணி நல்லா ஸ்ப்ரே பண்ணிக்கிட்டே இருந்தோம்னாலே வராது. அந்தளவுக்கு நம்மளால் இப்போ இருக்க பூச்சிகளை கட்டுப்படுத்த முடியாதனால நான் இதுக்கும் சத்தியத்திலேருந்து ட்ரிபிள் ஆக்ஷன் சொல்லி ஒரு மருந்து வாங்கி ஸ்ப்ரே பண்ணுறேன். பரவாயில்ல, கொஞ்சம் குறைஞ்சிருக்குது.